ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூர்யா அவர்களுடைய கருப்பு படம் ரிலீஸ் ஆகி வேற மாதிரி சம்பவம் பண்ணி வெறித்தனமான பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சு முடிச்சிருக்க படம் தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படம் வந்து ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது வந்து ஒரு 99% கன்ஃபார்ம்ல இருக்குது. ஸோ இப்போ இதுக்கப்புறமா அதாவது விஸ்வநாத் அண்ட் சன்ஸ்க்கு அப்புறமா நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சிட்டு இருக்க படம் தான் சூர்யா 47. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் தேதி பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில் இந்த படம் ஃபர்ஸ்ட் வந்து 2027 தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் ஷூட்டிங் ஜூன் ஜூலைல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஜூலை மாசத்தோட ஃபர்ஸ்ட் வீக்லயே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த வகையில இன்னொரு 1.5 மந்த்துக்கு தான் ஷூட்டிங் இருக்கிறதா சொல்லப்படுது. சோ குயிக்கா முடிச்சுட்டு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு 3 மந்த்லயும் படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டு டப்பிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு படத்தை வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் தீபாவளி கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ நவம்பர் மந்த்ல தான் நம்ம எஸ்டிஆர் அவர்களுடைய அரசன் தீபாவளிக்கு வருது. சோ அப்படி வந்துச்சு அப்படின்னா சூர்யா விசஸ் எஸ்டிஆர் கிளாஸா இருக்கும். சோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன், ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஸ் அந்த ஒரு கிளாஸ் இருக்க போகுது. சோ பாப்போம் சூர்யா அவர்கள் வராரா இல்ல அப்படின்னா சேஞ்ச் பண்றாரா டேட் அப்படின்னு சொல்லிட்டு மேபி சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நவம்பர் மந்த் எண்ட்ல வந்துருவாங்க. சோ நவம்பர் மந்த்துக்குள்ள வரதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. சோ அந்த வகையில குயிக்கா சூர்யா 47 நமக்கு வரப்போகுது. சோ இந்த இயர்ல நம்ம சூர்யா அவரோட படங்கள் 3 படங்கள் வருது. ஒன்னு கருப்பு ரிலீஸ் ஆயிடுச்சு, அண்ட் அடுத்ததான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், அண்ட் அதுக்கு அப்புறமா சூர்யா 47 அப்படின்னு சொல்லிட்டு 3 படங்கள் தரமா வரப்போகுது. சோ அதுல சூர்யா 47 வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் போலீஸா நடிக்கிறாரு. சோ கண்டிப்பா சிங்கம் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படமா இருக்க போகுது. சோ ஜித்து மாதவன் தான் இந்த ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. சோ இவர் ஆல்ரெடி ஆவேசம் படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. சோ அந்த வகையில இந்த ஒரு படத்திலும் ஃபன் ஆக்ஷன் எல்லாமே கலந்து ஒரு அதிரடி த்ரில்லரா அந்த ஒரு படத்தை கொடுப்பாரு. சோ பாப்போம் படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணா நம்ம சூர்யா அவருடைய பர்த்டே கூட எதிர்பார்க்கலாம். சோ வெயிட் பண்ணி பாப்போம். கண்டிப்பா ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒரு ப்ரோமோ மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ பாப்போம் எப்ப அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சோ எப்ப அப்டேட் வந்தாலும் உடனே அப்டேட் பண்றேன். சோ அப்டேட் தெரிஞ்சுக்க நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூர்யா அவருடைய சூர்யா 47 வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போறதா சொல்லப்படுது. சோ இத பத்தி உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. செக் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.